எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். தமிழகத்திற்கு தேவையான உரங்களை வழங்கிட வலியுறுத்தல். பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். அதிமுக ஆட்சியை காப்பாற்றியது பாஜக என சொல்லிய இபிஎஸ்க்கு தினகரன் பதிலடி. ஆட்சியை காப்பாற்றியது 122 அதிமுக எம்எல்ஏக்கள் என காட்டம். சேலம் அரசு விழாவில் திமுக அரசை மாறி மாறி புகழ்ந்த பாமக எம்எல்ஏக்கள். இதேபோல பாமக எம்எல்ஏக்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தல். ஹிந்தி திணிப்புக்கு எதிராக கொந்தளித்த விஜய். மத்திய நிர்வாகத்தின் அச்சாணியாக ஹிந்தியை மாற்ற வேண்டும் என்ற அமித்ஷா கருத்துக்கு கடும் கண்டனம். ஆன்லைன் கேமிங் தடை சட்டம் காரணமாக இந்திய கிரிக்கெட் அணி ஸ்பான்சரில் இருந்து ஒதுங்கிய ட்ரீம் 11 புதிய ஸ்பான்சராக அப்பல்லோ டயர்ஸ் இணைந்திருப்பதாக தகவல். இனி விரிவான செய்திகள். தமிழகத்திற்கு தேவையான உரங்களை வழங்கிட வலியுறுத்தி பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். 27,823 மெட்ரிக் டன் யூரியா உள்ளிட்ட உரங்களை உடனடியாக வழங்க மத்திய ரசாயன உர அமைச்சகத்திற்கு உத்தரவிட பிரதமருக்கு வலியுறுத்தியுள்ளார். இது விவசாயிகளின் பயிர் உற்பத்திக்கு பேருதவியாக இருக்கும் என்றும் முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். பாஜகவின் மையக்குழு ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்ற நிலையில் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் PL சந்தோஷ் அண்ணாமலையை சந்தித்து பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேர்தல் பணியை பாஜக தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் உட்கட்சி விவகாரம், பூத் கமிட்டி அமைப்பது உள்ளிட்டவை குறித்து பாஜக மையக்குழு ஆலோசனை கூட்டம் மாமல்லபுரத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழக பாஜக முன்னணி தலைவர்கள் கலந்து கொண்டனர். சென்னையில் உள்ள அண்ணாமலை வீட்டில் அவரை பாஜக பொதுச் செயலாளர் PL சந்தோஷ் இன்று சந்தித்து பேசினார். தமிழக பாஜக தலைவர் பதவியில் இருந்து அண்ணாமலை மாற்றப்பட்ட போதிலும் தேசிய தலைமை அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருவதாகவே கூறப்படுகிறது. சைவ வைணவ மதம் குறித்தும் பெண்கள் குறித்தும் முன்னாள் அமைச்சர் பொன்முடி தரக்குறைவாக பேசிய புகார் தொடர்பான வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் முடித்து வைத்துள்ளது. சைவ வைணவ மத அடையாளங்கள் மற்றும் பெண்கள் குறித்து பொன்முடி தரம் தாழ்ந்து பேசியதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக நீதிமன்றம் தானாக முன்வந்து வழக்கு பதிவு செய்தது. இந்நிலையில் பொன்முடி மீதான வழக்கை முடித்து வைத்ததாக காவல்துறை தரப்பில் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது வழக்கை முடித்து வைத்த நீதிமன்றம் வழக்கு தொடர்பாக புகார் அளித்தவரிடம் முழுமையாக விசாரணை நடத்தியிருக்க வேண்டும் என்று கூறியது. மேலும் பொன்முடி பேசியது தொடர்பாக தனிப்பட்ட விதத்தில் புகார் அளிக்கலாம் எனவும் அறிவுறுத்தியது. தமிழகத்தில் வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கை 74,000 உயர்ந்திருக்கிறது. இதுவரை 68,000 வாக்குச்சாவடிகள் இருந்து வந்த நிலையில் 6,000 வாக்குச்சாவடிகள் புதிதாக உருவாக்கப்படுகிறது. 1,200 பேருக்கு கீழ் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் வாக்குச்சாவடிகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. அதிமுக ஆட்சியை காப்பாற்றியது பாஜக தான் என இபிஎஸ் கூறியதற்கு டிடிவி தினகரன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக ஆட்சியை பாஜக காப்பாற்றியதாகவும் அந்த நன்றி கடனுக்குத்தான் அக்கட்சியுடன் கூட்டணி வைத்திருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி கூறியிருந்தார். இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்த டிடிவி தினகரன் அதிமுகவை காப்பாற்றியது அக்கட்சியைச் சேர்ந்த 122 எம்எல்ஏக்கள் தான் என்றும் தன் மீது புகார் அளித்த 18 எம்எல்ஏக்களை கவர்னரிடம் சொல்லி பதவி நீக்கம் செய்தவர்தான் இபிஎஸ் என்றும் சாடியுள்ளார். சேலத்தில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பாமக எம்எல்ஏக்கள் 2 பேர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முன்னிலையில் திமுக ஆட்சியை மாறி மாறி புகழ்ந்த நிகழ்வு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சேலத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் ராமதாஸ் தரப்பு எம்எல்ஏ அருள் மற்றும் அன்புமணி தரப்பு எம்எல்ஏ சதாசிவம் ஆகியோர் கலந்து கொண்டனர். அவர்கள் திமுக அரசை போட்டி போட்டுக்கொண்டு புகழ்ந்தனர். துணை முதலமைச்சர் பேசிய போது பாமக எம்எல்ஏக்கள் 2 பேரும் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். ஹிந்தி குறித்து அமித்ஷா தெரிவித்த கருத்துக்கு விஜய் கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். ஹிந்தியை மத்திய அரசு நிர்வாகத்தின் அச்சாணியாக மாற்றுவதே லட்சியம் என அமித்ஷா கூறியிருந்தார். இது வன்மையான கண்டனத்திற்கு உரியது என கூறியுள்ள விஜய்,
ஒரு மொழியை வலுக்கட்டாயமாக திணிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறியுள்ளார். ஹிந்தியை திணிக்கும் முயற்சியை மத்திய அரசு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் தனது கருத்தை திரும்பப் பெற வேண்டும் என்றும் விஜய் கூறியுள்ளார். ஆன்லைன் கேமின் தடை சட்டத்தை தொடர்ந்து இந்திய கிரிக்கெட் அணியின் ஸ்பான்சரிலிருந்து ட்ரீம் 11 விலகியது. இதனால் அடுத்த ஸ்பான்சர் யார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்தது. இந்நிலையில் அப்பல்லோ டயர்ஸ் புதிய ஸ்பான்சராக இணைந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய கிரிக்கெட் அணியின் ஜெர்சிக்காக அந்த நிறுவனம் ஒரு போட்டிக்கு 4.5 கோடி அளவிற்கு வழங்க உள்ளதாக கூறப்படுகிறது. திமுகவின் முப்பெரும் விழா நாளை கரூரில் நடைபெறுகிறது. பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த விழாவில் சுமார் 2 லட்சம் பேர் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தந்தை பெரியார் பிறந்த நாள், பேரறிஞர் அண்ணா பிறந்த நாள், திமுக தொடங்கப்பட்ட நாள் ஆகிய மூன்றும் செப்டம்பர் மாதம் வருகிறது. இதை நினைவு கூறும் வகையில் செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி முப்பெரும் விழாவை திமுக கொண்டாடி வருகிறது. நாளை கரூரில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள விழாவில் விருதுகள், பொற்களிகள் வழங்கப்பட உள்ளன. அன்புமணி நடத்திய பொதுக்குழு செல்லாது என ஜி.கே. மணி கூறியுள்ளார். தைலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பாமகவின் நிறுவனர் மற்றும் தலைவர் எல்லாமே ராமதாஸ் என்று குறிப்பிட்டுள்ளார். ராமதாசுக்கு தெரியாமல் பாமக அலுவலகத்தின் நிரந்தர முகவரியை தேனாம்பேட்டையில் இருந்து மாற்றம் செய்திருப்பதாகவும் ஜி.கே. மணி குற்றம் சாட்டியுள்ளார். மகளிர் உரிமை தொகைக்கு புதிதாக விண்ணப்பித்தவர்கள் அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் 15ஆம் தேதி அதற்கான அறிவிப்பு வரும் என காத்திருந்தனர். ஆனால் அந்த அறிவிப்பு வராததால் அவர்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். மகளிர் உதவித்தொகை விரிவாக்க திட்டத்தின் கீழ் சுமார் 17 லட்சம் பேர் புதிதாக விண்ணப்பித்திருப்பதாக அரசு தரப்பில் கூறப்பட்டது. பைக் சாகசங்கள் செய்து அடிக்கடி சர்ச்சையில் சிக்கிக்கொள்ளும் டிடிஎஃப் வாசன் தனது திருமணம் குறித்து வீடியோ பதிவிட்டுள்ளார். தனது மாமா மகளை 5 ஆண்டு காலமாக காதலித்து வந்ததாகவும், ஆனால் தான் நடித்த படம் இன்னும் 3 மாதங்களில் ரிலீஸ் ஆக உள்ளதால் அதன் பிறகு திருமணம் செய்து கொள்ளப் போவதாகவும் தெரிவித்திருக்கிறார். பைக் சாகசம் செய்து சிறை தண்டனையையும் அனுபவித்தவர் டிடிஎஃப் வாசன். தனது 2வது திருமணம் தொடர்பாக வெளியான செய்திகள் மிகுந்த மனவேதனையை அளித்ததாக நடிகை மீனா தெரிவித்துள்ளார். தனது கணவர் இறந்தபோது தான் 2வது திருமணம் செய்து கொள்ளப் போவதாகவும், அது தொடர்பாக நடிகர் ஒருவருடன் இணைத்தும் செய்தி வெளியிடப்பட்டது மனதை காயப்படுத்தியதாகவும் மீனா கூறியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் காலை 10 மணிக்கு சந்திக்கலாம். வணக்கம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக், இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.